இந்த இந்து பக்தர் மாநாடு சம்பந்தப்பட்ட 2 தீர்ப்புகளை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு வழங்கியது. அதில் கூட 2வது அந்த தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். இந்த மாநாட்டுக்கு வருகிற வாகனங்கள் கட்டாயம் காவல்துறையிடம் பாஸ் வாங்க வேண்டும் என்று காவல்துறை விதித்திருந்த அந்த நிபந்தனையை நீக்கி உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினார்கள். சரி, அது அவருடைய தீர்ப்பு இருக்கட்டும். அதில் ஒரு நீதிபதி அவர்கள் தொடர்ந்து ஆகமங்களை பற்றி நிறைய பேசுகிறவர், ஆகமங்களின் மீது நிறைய மதிப்பும் மரியாதையும் கொண்ட நீதிபதி, நான் மதிக்கிறேன். ஆனால் இந்து பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில், உலக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நடந்த மாநாட்டில் 6 படை வீடு வைக்கப்பட்டது மாதிரி. அது ஆகமப்படி அமைக்கப்பட்டதா? இப்படி ஒரு அட்டைப்பட்டியில் கோவில் கட்டியிருந்தால், வேறு யாராவது செய்திருந்தால் நீங்கள் என்ன குதித்திருப்பீர்கள்? ஒரு கோவில் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எவ்வளவு பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும், மூல விக்கிரகம் எப்படி இருக்க வேண்டும், எத்தனை அடி நீளம், என்ன பொருள் கொண்டு எந்த திசை நோக்கி எந்த நட்சத்திரத்தில் அமைய வேண்டும் என்றதை விழாவாரியாக சொல்வதுதானே ஆகமம். அட்டைப்பட்டியில் கோவில் கட்டி வைத்தார்கள், காற்போடுல கோவில் கட்டி வச்சாங்க. இதை ஆகமம் அனுமதிக்கிறதா? ஆகமத்தை மீறி செய்யப்பட்ட இந்த செயலுக்காக ஏன் உங்கள் இதயம் துடிக்கவில்லை? நீங்கள் உண்மையிலேயே இந்து பக்தர்களாக இருந்திருந்தால் எங்கள் மனம் புண்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? அட்டைப்பட்டியிலும் காற்போடிலும் கோவில் கட்ட முடியுமா? பிரதிஷ்டை செய்யாத ஒரு சிலையை பூஜை செய்ய முடியுமா? ஆகமப்படி முடியாது. ஒரு சிலையை நீங்க இங்க கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா உடனே பூஜை நடத்த முடியாது. ஆகமம் அதை அனுமதிக்கவில்லை. பிரதிஷ்டை செய்து அந்த சிலையிலே சக்தி கொண்டு வந்து இறக்கப்பட்ட பிறகுதான் அந்த சிலைக்கு இறைவனுடைய அடையாளம் வருகிறது. பிரதிஷ்டை செய்யாத எந்த சிலையும் பூஜை செய்ய முடியாது. ஆனால் அந்த மாநாட்டிலே வைக்கப்பட்ட 6 படை வீட்டிலே வைக்கப்பட்ட அனைத்து சிலைகளுக்கும் தினசரி பூஜை நடந்தது. கவர்னர் வந்து முன்னாடி நிற்கிறாரு, பூஜை செய்து தட்டக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, திருநெறி கொடுக்குறாங்க, பூக்கள் கொடுக்குறாங்க. இதை எப்படி ஆகமம் அனுமதிக்கிறது? 6 படை வீட்டில் ஒரு படை வீடு சூரசம்ஹாரம், சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம், சூரன் என்ற தீய சக்தியை கொலை செய்த இடம். அதற்கு அடுத்தது முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடந்த தலம். திருக்கல்யாணம் என்பது ஒரு மங்கள தலம். ஒரு மங்கள தலத்துக்கு பக்கத்திலே கொலை செய்யப்பட்ட வதம் செய்யப்பட்ட ஒரு தலத்தை அனுமதிக்க ஆகமம் அனுமதித்ததா? இதெல்லாம் ஆகமப்படி நடந்ததா? மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களே, தொடர்ந்து எளிய மக்கள் உரிமையை கேட்டால், பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமையை கேட்டால், பெண்கள் உரிமைகளை கேட்டால், பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களது உரிமையை கேட்டால், தமிழ்மொழி சார்ந்தவர்கள் தங்களது உரிமையை கேட்டால் உடனடியாக ஆகமம் அதை அனுமதிக்கவில்லை, ஆகமத்தை போற்ற வேண்டும் என்று சொல்லுவார்களே. இப்பொழுது ஆகமப்படி நடக்காத இந்த செயலுக்கு பின்னால் எதுவும் நீங்கள் வாய் திறக்க மறுக்கிறீர்களே, ஏன் என்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேசுங்க. எல்லாம் தற்செயல் என்ற நம்பிக்கை, நாங்கள் என்ன பகுத்தறிவற்றவர்களா? எல்லாம் தற்செயலா? அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை பாஜக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயக உள்ளம் கொண்ட தமிழர்கள் எதை செய்வார்கள் என்பதை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப செய்து காட்டுவார். ரேடியோ டிவியில படம் போற என்னென்னலாம் செய்யற ஆன்மீகம் என்ற ஒரு உண்மையான அன்பு இல்லாத ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டு பக்தர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக மரபு என்ன தெரியுமா? வட இந்தியா மரபுக்கும் தென்னிந்தியா மரபுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிக கோவில் இருக்கிற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசமா? குஜராத்தா? மேற்கு வங்காளமா? இந்தியாவிலேயே அதிக கோவில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 44,000 கோவில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கிறது. அறநிலையத்துறையை சேராத 10,000 கோவில் இருக்கு. ஏறக்குறைய 80,000 1
தமிழ்நாடு. வட இந்தியாவில் இருக்கிற பல எம்பிக்கள் கேட்பாங்க, இத்தனாயிரம் கோவில் இருக்கு, ஆனா அங்க பிஜேபி வரலையே, ஏன் அப்படின்னு. ஆன்மீகத்துக்கும் மதவெறிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாக தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். 40,000 கோவில் இருப்பது எங்களது பெருமை. அதைவிட பெருமை, அதைவிட அதிகமான எண்ணிக்கையில் தந்தை பெரியாருக்கும், அம்பேத்கருக்கும், வி ராமமூர்த்திக்கும், சங்காரவேலருக்கும், பாரதிக்கும், ஆதிநாதனுக்கும் சிலை இருக்கிறவன் தமிழ்நாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.